அடுத்ததாக ஐயா ராமதாஸ் வெர்சஸ் சின்னவர் அன்புமணி மோதல். இதெல்லாம் வந்து சரியில்லை. ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், துரோகிகள் அதிகமாயிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த கட்சியை பொறுத்தளவு நான் சொல்கிறது தான் எல்லாம். என் பேச்சை கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா இறங்கி போ வீட்டுக்கு போ. ஐயா இப்படி பேசுறதுக்கு காரணம் துரோகி மணி. மணி தான் முழு காரணம். இரு, எது பேசுறதாலும் என்கிட்ட பேசு. நீ ஏன் அங்கே பேசுற என்கிட்ட பேசு. மணி நல்லா மாத்திட்டீங்க அப்பாவை நீங்க. ஐயோ பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. மணி தான் எல்லாத்துக்கும் காரணம். மணி இங்க பாருங்க, என் கூட இருந்த எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. நானும் எத்தனை நாளைக்கு 108 மந்திரின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் ஒரு அளவு தான். நீங்க தயவுசெய்து கட்சியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. இங்க பாரு, கோர்ட்டு சொல்லிருச்சு, கட்சி எனக்கு தான். வேணா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ, தனியா 4 பேரை சேர்த்துக்கோ, 4 போன் வச்சுக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணிக்கோ, என் பக்கம் வராத. பாருங்க, ஏற்கனவே ஜான்ன்ற பேரை நம்பி அவரை நம்பி 0 ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், நாசமா போச்சு, மாற்றம் முன்னேற்றம் போயிட்டேன். இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. வேற ஒரு ஆலோசகரை பிடிச்சிருக்கேன். வாய்ப்பெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் என் கட்சி பேர் யூஸ் பண்ண மணி நீங்க தான் காரணம். மணி துரோகி ஆயிட்டீங்க. நீங்க பாத்துக்கிறேன். நானு எங்க ஐயா பாவம், அவருக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க துரோகி ஆயிட்டீங்க. பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. நான் பேசுறேன். இங்க பாரு, பழைய இதில் மைக்கை தூக்கி போட்ட மாதிரி இங்கே தூக்கி போட்டு போனீங்கன்னா அப்புறம் மைக்கு நீ தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். காசுலாம் கொடுக்க முடியாது. ஃபோட்டோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மணி ஃபோட்டோ வரணும். எல்லா பேனர்லையும் மணி ஃபோட்டோ வரணும். பார்த்துருவோம். இனிமேல் கட்சியை மீட்கிறது என்னோட முதல் வேலை. சுற்றுப்பயணமே அதுக்கு தான் பார்ப்போம். எந்தெந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஜெராக்ஸ் எடுக்கிறேன். இனிமேல் பாருங்க, எல்லா மாவட்டத்தில் எங்க ஆளுங்களும் உங்க ஆளுங்க பார்த்துருவோம். அடுத்ததாக நம்ம ஜியோட பிரஸ் மீட். என்ன ஜி வந்திருக்காரு? ஜி நீங்க பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டீங்களே, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஏன் டார்ச்சர் பண்ணுது என்ன? சொல்லுங்க. ஜி ஒரே ஒரு கேள்வி ஜி. இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் உங்க ஃப்ரெண்ட் ட்ரம்ப் சொல்லிட்டே இருக்காரு. நீங்க அவரை மறப்பீங்களா? அவரை திட்டுவீங்களா? ஏதோ சொல்லுங்க ஜி. ஆமா, நான் அங்க கை வைக்க முடியாது மேன். நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம அடிச்சது யாரு? தமிழ் வாத்தியார். அப்புறம் பழைய பக்கெட்டுக்கு பழைய இதுக்கு பக்கெட் போடுறாங்க பாகிஸ்தான். ஆமா, அப்புறம் விட்டா இஸ்திரி போடுறாங்க உள்ள இருக்க முஸ்லீம். ஆமா, அந்த மாதிரி சின்ன ஆள் தான் அடிக்கிறேன். என்ன கொண்டு போய் அங்க கோத்து விட்டு திருப்பி அடிச்சாங்கனால அடிக்க முடியல. வரி மேல போட்டுட்டே இருக்காரு. நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சிரிக்கிறீங்க அவரை பார்த்து. அதனால சொல்றேன், ஏதாவது கேட்பீங்களா? அதுக்கு எனக்கு இது தெரியாது, நான் யோகா பண்ண போறேன். அந்த டாலர் கேளு. ஜி 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 இங்க பாருங்க ஜி. இந்திய ரூபாயோட மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரா இருந்ததுல அது வந்து 90 ரூபாய் ஆயிடுச்சு ஜி. இதை எப்படி சரி கட்ட போறீங்க? நான் உங்களுக்கு ஒரு காயின் மேஜிக் கட்டா. ஓ, 1 ரூபாய் காக்க போறாரு போல. கண்கட்ட சரி ஜி, அதை விடுங்க. இங்க பாருங்க, இப்போ எஸ்ஐ யாருன்னு போகுது. இதுக்கு முன்னாடி மிஷினை திருடுனீங்க, இப்போ ஓட்டை திருடுறீங்க, நாளைக்கு ஆலையை திருடுறீங்களா? சொல்லுங்க ஜி. எனக்கு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம நான் பிரஸ்ஸே சந்திக்காம இருக்கேன். எனக்கு கேள்வி கேட்காதே ஜி. இல்ல, உங்களோட ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலயும் ஒருத்தர் ஃபாலோ பண்றாரு, பிரஸ்ஸையே சந்திக்காம. அரே, ஏன் ஃபார்முலா? ஆமா, யாரு? நீங்க ஜி, அவர் விஜய். அரே, நான் நம்ப ஆள் தான், ஒன்றும் கவலைப்படாதே, நான் பாத்துக்கிறேன். சரி, போ. இப்பொழுது அதிமுக பி டீம் பற்றி பார்ப்போம். அம்மாவின் உண்மையான ஆசி பெற்றவர் நான் தான். அம்மாவின் ஆசி பெற்ற நான் தான். அதெல்லாம் கிடையாது. அம்மாவின் தோழி நான் தான். ஆசி பெற்றவள் நான் தான். அம்மா என்கிட்ட தான் பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அம்மாவோட ஆசி என்கிட்ட தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அம்மாவின் உண்மையான விசுவாசி நான் தான். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் தான் ஜெயிப்பேன். இரட்டை இலை நம்மளிடம்தான் இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. இரட்டை இலை எங்ககிட்ட தான் இருக்கிறது. இரட்டை இலையை எப்படியாவது மீட்க நான் பாடுபடுவேன். நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா இருப்போம்? ரெட்டை இலையை ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க எதாக இருந்தாலும். ரெட்டை இலையில் இருக்க எல்லாருமே இப்போ எங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உண்மையான 2.5 கோடி இல்லை, 5.5 கோடி தொண்டர்கள் எங்கிட்ட தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் எங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. சும்மா வெளியில போனவங்கள பேசாதீங்க. எங்க கிட்ட தாங்க இருக்காங்க. இங்க பாருங்க, கட்சியை நாங்க மீட்க போறோம், நாங்க பாத்துக்கிறோம். உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் 6.5 கோடி தொண்டர்கள் சின்னம்மா கிட்ட இருக்காங்க. நாங்க கட்சியை மீட்க போறோம்.
உண்மையான விசுவாசிகள் டிடிவி என்கிட்ட தான் இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும். உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே கோபிச்செட்டிப்பாளையத்தில் என் கூட தான் இருக்காங்க. என்கிட்ட தான் இருக்காங்க. நாங்க மீட்க போறோம். கட்சியை நாங்க மீட்டுக்கிறோங்க. நாங்க மீட்க போறோம். நாங்க எங்க கட்சியை நாங்க மீட்டு. சரி, கட்சியை யார்கிட்ட இருந்து மீட்க போறோம்? யார்கிட்ட இருக்கு கட்சி? டெல்லி. இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பு. நீங்க எல்லாம் ஒதுங்கி போங்க. நாங்க பாத்துக்கிறோம். தேவையில்லாம பேசாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. ஜி. சரி ஓகே. டெல்லி சொல்லிருச்சு, இனி நான் தான் கட்சி. டெல்லி சொல்லிருச்சுங்க. இனிமேல் நீங்க எல்லாம் ஒதுங்கிருங்க. கொஞ்ச நாள் அமைதி. நான் தான் டெல்லி, புரியுதுங்களா? கட்சி எனக்கு தான். தயவு செய்து இங்க பாருங்க. அவ்வளவுதான், கிளம்புங்க. நான் டெல்லி போறேன். நான் டெல்லி போய் கட்சியை மீட் இப்போ நானும் டெல்லிக்கு போறேன். நான் போறேன். பீகாரிகள் தமிழகத்தில் தாக்கப்படுகிறார்களா பார்க்கலாம். அரே ஏ பையா, क्या रे क्या? இத பாரு. நம்ம ஜி நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசிருக்கு. எங்க இங்க பாரு, தமிழ்நாட்டிலே பீகாரிகள் இங்க கொடுமை நடக்குது. நம்மள அடிக்கிறாங்க எல்லாரும். அச்சா. ஆமா. அப்ப அங்கே நம்ம போனா திரும்ப நல்லா வாழ வச்சிருமா ஜி? அங்கே வேலை இல்லாம தானே நம்ம இங்கே வந்தோம். வாழ வழி இல்லாம தான் இங்கே வந்தோம். ஆமா. ஆனா இங்க கொடுமை நடக்கிறத நம்ம ஜி அங்க பேசியிருக்குல்ல. அப்ப நம்ம ஜி இங்க நம்ம புள்ளக்குட்டியோட தகர சீட்ல கட்டட வேலை செய்யணுமே. இங்க நமக்கு கல்வி கொடுக்க அங்க பேசுமா? ஆஹா, பேசாது. அங்கே கல்வி கொடுக்கல, இங்க கொடுக்கறதுக்கு அங்க பேசுமா? பேசாது. நமக்கு இங்க சம்பளம் கம்மியா தருது, அத பத்தி அங்க பேசுமா? அங்க சம்பளமே இல்லையே, எப்படி பேசும்? அதுக்கு தானே இங்க ஓடி வந்துச்சு. அரே, அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி. தமிழ்நாடு ஒரு ஹப். தொழிற்சாலைகள் நிறைந்த ஹப். அச்சா. அங்கே எவ்வளவு பேர் வந்தாலும் வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. அங்கே போனா வாழ வழி இல்லை. அரே, இங்கே நம்ம ஆனால் நல்லா தான் பார்த்துக்குது. ஏன் ஜி அங்கே அப்படி பேசுச்சு? ஏன்னா ஜிக்கு வேலை செய்ய தெரியாது, அதனால நம்மளை வச்சு வேலை பார்க்குது. அரே. இப்போ நம்மளோட ஒட்டுமொத்த நம்மளோட என்ஜாய்மெண்ட் என்ன? ஒரு ஹெட்ஃபோனு, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு. ஆமா. இதை வச்சுட்டு நம்ம எங்கே போவோம்? மெரினா பீச்சுக்கு போவோம். ஆமா. நம்மளை மாதிரி வடமாநில மாலில் பார்த்துருக்கியா? மெட்ரோ ட்ரெயினில் பார்த்துருக்கா? எங்கேயாவது பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கா? இல்லை. இருக்க வருமானம் சேர்த்து வச்சு, அதை நல்லா சேர்த்து வச்சு பீகாரில் போய் செலவு பண்ணுறோம். அது அங்கேயே இருந்தால் நம்ம எங்கே வர போகிறோம்? அதெல்லாம் ஜி பேசாது. ஆமாம், நம்ம பொழப்புக்காக இங்கே வந்திருக்கோம். நம்மளை பற்றி அங்கேருந்து இங்கே தப்பாக பேசி இங்கே இருக்கிறவங்க மேலே வெறுப்பை தூண்டி விட்டு நம்மளை காலி பண்ண பார்க்குது. எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, மொத்தம் எத்தனை பேரை தமிழ்நாட்டுக்கு கூட்டு போயிருக்க, நீ மேஸ்திரி தானேன்னு. நான் சொன்னேன் 150 பேர் கூட்டு வந்திருக்கேன்னு. மொத்தமாக கூட்டிட்டு வா, ஒரு ட்ரெயின் முழுக்க புக் பண்ணுறேன், ஓட்டு மட்டும் போட்டு திரும்ப போயிருன்னு சொல்லிச்சு பீகார் தேர்தலுக்கு. நீ போனியா? ஏய், நான் உன்னை பின்னாடி ட்ரெயினில் பார்த்தேனே. சரி சரி, அதை பற்றி இங்கே பேச வேண்டாம். அந்த தான் நான் முறையா பீகாருக்கு உக்காந்துட்டு போனேன் ட்ரெயினில். அரே. அதுக்கு முன்னாடிலாம் அன்ரி ஷோரில் இப்படியே போயிருக்கேன். நான் மேலே ஏறி உக்காந்தாயா போவேன். என்ன செய்யறது, தேவைக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டேங்குது, தேவைப்படும் போது குரல் கொடுக்குது நம்ம ஜி. அதுதானே ஜியோட வழக்கம். ஆமாம். அடுத்த வாரம் நம்மளே கூப்பிட்டுருக்கு. ஏதோ கலவரமா, ஆள் பத்தலையான், நம்மளே கூப்பிட்டுருக்கு. ஆமாம், போனா காசு கிடைக்கும். போலாம். களத்தில் வேல்முருகன் நிகழ்ச்சி மூலமாக கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி. நிகழ்ச்சி எப்படி இருந்தது சார்? மிக சிறப்பாக இருந்துச்சு. யூடியூப்பில் தான் பார்த்துருக்குறேன். உங்களை நேராக அது என்னை பக்கத்தில் அமர வைத்து ஒரு சமூகம், ஒரு விழிப்புணர்வுக்காக தமிழ் சமூகம் பல்வேறு தளங்களில் ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் சில நிமிடங்களில் சில துளிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சென்று சேர வேண்டிய நல்ல செய்திகளை உங்களுடைய இது போன்ற காட்சிப்படுத்தலுடன் கூடிய அந்த நடிப்புடன் கூடிய எளிய மக்களை, கடந்த காலங்களில் திராவிட இயக்கம் பட்டி தொட்டி எல்லாம் சென்று சேர்ந்ததற்கு அது ஒரு மிக முக்கிய காரணம். அதேமாரி தமிழீழ விடுதலை போராட்டம் அந்த மக்களால் நேசிப்பதற்கும் அந்த மக்களால் உள்வாங்கப்பட்டதற்கும் அடிப்படை காரணம் உங்களை போன்ற அந்த கலை பண்பாட்டுத்துறை கலைஞர்களுடைய அந்த சின்ன சின்ன கதையம்சம் கொண்ட துணுக்குகள் கொண்ட இது போன்ற காட்சிப்படுத்தலுடன் கூடிய வீதி நாடகங்கள், அந்த வீதிகளிலே அந்த கருத்தாக்கத்தை கொண்டு போய் விதையாக விதைத்தது தான் 50,000 போராளிகள் அந்த மண்ணின் விடுதலைக்காக தன்னுயிரை எந்த நேரத்திலும் தியாகம் செய்வதற்கு அர்ப்பணிக்க முன்வந்த அந்த தமிழீழ மண். ஆக உங்களை போன்ற இந்த தமிழ் சமூகம் எப்படி, இந்திய சமூகம் எப்படி இருக்கிறது, மதத்தின் பேரால் எப்படி என்னெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் சமகாலத்தில் இந்தியாவில் நடக்குது என்பதை இந்த குறுகிய நேரத்தில் இந்த மேடையில் மிகச்சிறப்பாக காட்சிப்படுத்தி நான் கூட எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கெல்லாம் இது போன்ற பயிற்சி அளிக்கணும் பல விடயங்களை அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு
பயிற்சி பட்டறை போன்று இந்த மேடையில் தோன்றி நீங்கள் எங்கள் கட்சிக்கு எங்கள் தொண்டர்களுக்கும் ஒரு சமூகத்திற்குமான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி தருகிற நிகழ்ச்சிகளை நடத்தி தந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இதை ஏற்பாடு செய்த இந்த குழுவுக்கும் என் நெஞ்சார் நிறைந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி.